ஒரு வயலில் நடுவே ஒரு சிறிய குருவி தன் கூடு கட்டி வாழ்ந்தது. அந்த கூட்டில் 3 சின்ன குஞ்சுகள். தினமும் அம்மா குருவி உணவு தேடி சென்று அன்போடு குஞ்சுகளுக்கு ஊட்டி வந்தாள். ஒரு மாலை உணவு கொடுக்கும்போது குஞ்சுகள் பயந்த குரலில், "அம்மா, அம்மா, ஆபத்து, ஆபத்து!" "என்ன ஆபத்து?" என்று கேட்டாள் அம்மா. "நாளைக்கு அறுவடை செய்வார்களாம். எங்கள் கூடு அழிந்துவிடுமே, நாம் இங்கிருந்து போகணும்" என்றன குஞ்சுகள். அம்மா குருவி சிரித்தாள். "பயப்படாதீங்க, நாளைக்கு அறுவடை நடக்காது. நிம்மதியாக தூங்குங்கள்" என்றாள். அடுத்த நாள் உண்மையிலேயே அறுவடை நடக்கவில்லை. மீண்டும் ஒரு மாலை குஞ்சுகள், "அம்மா, ஆபத்து! இப்போது என்ன?" என்று கேட்டாள் அம்மா. "வேலைக்காரர்கள் வரலையாம், அதனால் ஊர் மக்களை அழைக்கப் போகிறாராம்." அம்மா குருவி மீண்டும் சிரித்தாள். "நாளையும் அறுவடை நடக்காது, அமைதியாக இருங்கள்." மறுநாள் மீண்டும் அறுவடை இல்லை. 3வது முறை குஞ்சுகள் அழுதன. "இப்போது சொந்தக்காரர்களையே அழைக்கிறாராம், நாளைக்கு கண்டிப்பா அறுவடை." அம்மா குருவி இன்னும் நிம்மதியாக இருந்தாள். "பயப்படாதீங்க." ஆனால் அன்று மாலை குஞ்சுகள் சந்தோஷமாக சொன்னது, "அம்மா, இந்த முறை அவன் சொன்னது வேற. யாரையும் நம்பாதீங்க. நானும் என் மகன்களும் சேர்ந்து நாளைக்கு அறுவடை செய்றோம்னு சொன்னாராம்." அப்போது அம்மா குருவி முகம் மாறியது. "குழந்தைகளே, இப்போ உடனே கிளம்பணும்." குஞ்சுகள் குழம்பின. "முன்னாடியெல்லாம் பயப்பட வேண்டாம்னு சொன்னீங்க, இப்போ ஏன்?" அம்மா மெதுவாக சொன்னாள், "ஒரு மனிதன் யாரையும் நம்பாமல் தன் முயற்சியையே நம்பினால் அந்த வேலை கண்டிப்பா நடக்கும். அதனால் அறுவடை நாளைதான், இன்றே நாம் போகணும்." அம்மா குருவி தன் குஞ்சுகளோடு பறந்து சென்றாள். அடுத்த நாள் அறுவடை நடந்தது. பாடம்: யாரையும் நம்பாமல் தன் முயற்சியை நம்பினால் வெற்றி உறுதி.